நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மதுவுக்கு இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் ஒரு நல்ல சத்தான உணவு கொடுப்போம். டெய்லி ஒரு உணவு கொடுப்போம். நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு நம்ம கமெண்டில் போட்டிருந்தாங்க நண்பர்கள் நிறையா பேர். நேற்று பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து நிறையா பேர் கமெண்ட் பண்ணாங்க, ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹேப்பியாக இருக்குது. தொடர்ந்து நாங்கள் வீடியோ போட சொல்லி நிறையா பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் வீடியோ தான் ஓட மாட்டுது. ஆனால் இருந்தாலும் போடுவோம். நமக்காக ஒரு சில ரசிகர் இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்காக நான் போடணும்ல. இன்றைக்கி என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா, ஒரு அருமையான ஒயிட் ரைஸ் நண்பர்களே. ஒயிட் ரைஸு. இது என்னப்பா கீரை? என்ன கீரை? சிறுகீரை கூட்டுதே நண்பர்களே. இன்றைக்கி மதுக்கு சிறுகீரை. ஓகே, பார்த்துருவோம். இதை அங்கே ஓரம் வைங்க. சிறுகீரை அடிய சிறுகீரை நண்பர்களே, குழந்தைகளுக்கு தயவு செய்து சத்தான உணவு கொடுங்க. இந்த மாதிரி சிறுகீரை, வெண்டைக்காய். போதுமான பொறுப்பா பச்சை மிளகா இருக்குடா. என் மக பச்சை மிளகா சாப்பிடாது. என்ன சொல்லுது? இதுலேயே கிண்டிடவா? சரி, விடு. எல்லாமே வகுத்துக்களை தான் போகுது. என்ன போகுது? எல்லாமே வகுத்துக்களை தானே போகுது. இந்நிகழ்ச்சி தூத்து ஒல்லங்கூர் அப்படி போடு. நல்லா இப்படி ஒயிட் ரைஸை போட்டு நல்லா கிளறணும் நண்பர்களே. கிளறுனாத்தான் இந்த சாப்பாடு போய் சேரும். இங்கே ஒரு மிளகாண்ணே. மிளகாவாப்பா, தக்காளிப்பா. நல்லா போடுறா அம்மா. மிளகாடா. நல்ல வேலையாக போச்சுடா. அப்பா கண்டுபிடிக்கல. என்ன ஆகுறது? நான் கண்டுபிடிக்கலண்ணா. நல்லா கலரியாச்சு நண்பர்களே. இப்போ மதுவுக்கு டிஃபனுக்கு முன்னாடி சாப்பிட வைக்க போகிறோம். அது ஒரு டிஃபனோட சாப்பாடு கூட முதல்ல சாப்பிடு. கீரை சாப்பாடு சாப்பிடுங்க. இது நம்மது ஒரே கரண்டி தானா? ஒரே கரண்டி நண்பர்களே. இப்போ டக்குன்னு சாப்பிடும் போது உன்னைய பார்த்து நிறைய குழந்தைகள் சாப்பிட்றாங்களாம். நேற்று கமெண்ட் பண்ணாங்க, மது சாப்பிட்றத பார்த்தா எங்கள் பிள்ளைகளுக்குலாம் நாங்கள் சோறு விட்டுற நண்பர்களேன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நம்மளுக்கு இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும்? பல்லுவல கனியாக்கல்ல சேனக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் மதுவுக்கு. போன வாரம் வாங்கிட்டு வந்ததுனால இந்த வாரம் வாங்கிக்கிட்டே வரா. எடுத்து வச்சுக்கோ. சாப்பிட்டா. இது மதுவுக்கு இப்போ டிஃபன் கட்டுற நண்பர்களே. குழந்தைகளே பாருங்கள், மது எவ்வளோ சோறு சாப்பிடுது. நீங்களும் மதுவை பார்த்து நல்லா சாப்பிடணும். அப்பா அம்மாட்ட சேட்டை பண்ணக்கூடாது, அடம் பிடிக்கக்கூடாது. அம்மா கீரை கொஞ்சம் ஊற்றாதில்ல. ஏன்னா இறுகி போயிடும். ஏன்னா மதியத்துக்கலாம் நான் சாப்பாடு இறுகிடும். மதியத்துக்குள்ளே இறுகிடும்டா. அதனால் இந்த சுத்தம் கொஞ்சம் நல்லா அந்த டயத்தில் கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்குது சாப்பிட. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு. அம்மா பாரா சேனக்கிழங்கு. அம்மா இந்தா தோம்ல. வேறு சினாச்சுன்னா மது சாப்பிடாது. இவ்வளவுலாம் தெரியும் எனக்கு. மதுவுக்கு காலையில் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. காலடி பொண்ணு பாருங்கள். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைகள்லாம் வசதியான பிள்ளைகள்லாம், பணக்கார வீட்டு பிள்ளைகள்லாம் காலையில் பூரி, தோசை அப்படி சாப்பிடுங்க. என் பிள்ளைலாம் அப்படிலாம் கிடையாது நண்பர்களே. எங்கள் வீட்டில் என்னவோ அதுதான். என்ன சாமி? இல்லைடா, நம்ம வீட்டில் என்னவோ அதுதான். நாங்கள்
சும்மா பெருமைக்கு பீத்துற ஆள்லாம் கிடையாது நாங்கள். இப்போ இந்த சாப்பாடை நான் சாப்பிட்டு வெளுக்க போகிறேன். என்னது ஃபஸ்ட்டு இப்போ தானே வருது? வேனில் நம்ம டேஸ்ட் பார்த்துருவோம். நம்மளே யார் என்னமோ நம்ம டேஸ்ட் டெய்லி பார்த்துடணும். என்ன இருடா செம்மையா இருக்குடா. என்னடா விட்டுக்கிட்டு இருக்கா? சாப்பிடலாம். ஏண்டா மோள அள்ளி எரிய சுடுது ரைட்டா சுடு. நானும் அப்போ அள்ளி எரிஞ்சுட்டு இங்கே பாருப்பா பூச்சி. இங்கே ஆத்தாடி இந்த சேனக்கிழங்கு தான் வீரத்துக்கு தான் செம்மையாக இருக்குது. தண்ணி குடிச்சாரு. அப்பா உரப்பு சாப்பாடா? அப்பா குறைக்கிறா? மிளகாய் சாப்பிட்டா ஓகே நண்பர்களே, மனராஜ் வீடியோ ஜனங்க வீடியோ பார்க்க மாட்டேங்க, இழுத்துக்கிட்டே வேணால் ரொம்ப பார்க்க மாட்டேங்க. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ் ஊமச்சிக்குளம் மதுரை 14 என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட வேண்டி எடுங்க. ஓகே பாய்.